Hello guys, நான் உங்க சலீம். இன்னைக்கு நம்ம ரெப்ரசன்ஸ் ஃபோரம்ல என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் வெயிட் லாஸ்க்கும் வெயிட் கெயினுக்கும் ஃபுட் டிஃபரன்ஸ் இருக்குமான்னு கேட்டாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்க ஒரு கான்டெஸ்ட் பேப்பர்ல இல்லாம இருக்கீங்கன்னா நீங்க வெயிட் லாஸ்க்கும் வெயிட் கெயினுக்கும் சேம் ஃபுட் தான் கன்சியூம் பண்ணுவீங்க அண்ட் மேஜர் டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், சிக்கன், பொட்டேட்டோஸ், வெஜ்ஜஸ், எக்ஸ், மீட் இதெல்லாமே நீங்க ரெண்டு ஜர்னிலையும் நீங்க கன்சியூம் பண்ணுவீங்க. வெயிட் கெயின்ல இருக்கும்போது நீங்க ஒரு கேலரி சப்ளஸ்ல இருப்பீங்க. ஸோ நீங்க எடுக்கிற ஃபுட் எல்லாமே ஹை கண்டென்ட்ல இருக்கும். அது நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நீங்க கேலரி டெஃபிஷியன்ட்ல இருப்பீங்க. நீங்க சேம் ஃபுட்டை கம்மி குவான்டிட்டில இருப்பீங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ்ல இருக்கும்போது அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபேவரட் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க ஷார்ட் டைம் இல்லாம ஒரு லாங் டேர்ம் கோலா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோடிங் பண்ணுங்க. அது வெயிட் லாஸாக இருக்கட்டும், வெயிட் கெயினாக இருக்கட்டும். நீங்கள் உங்களோட ஃபேவரட் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணி நீங்கள் ஸ்டாப் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண எந்த அவசியமும் இல்லை. உங்கள் ஃபேவரட் ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். சேம் டைம் நீங்கள் எடுக்கிற ஃபுட்டை கம்மி குவான்டிட்டியில் எடுங்க அண்ட் என்ஜாய் யர் ஃபுட், என்ஜாய் யர் வெயிட் லாஸ் ஜர்னி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பேசலான்னு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you then, until bye.